வணக்கம் நண்பர்களே. இது ஒரு சின்னதாக ஒரு குழி எடுத்திருக்கேன். ஏன்னா இந்த மண் களிமண் பூமி. இது திருவாரூர் மாவட்டத்தில் நம்ம இப்போது குறுங்காடு ஒரு மைக்ரோ ஃபாரஸ்ட் உருவாக்குற திட்டத்தில் இருக்கிறோம். அப்போது நேரம் கிடைக்கும் பொழுது என்ன பண்ணணும், நல்ல மணலில் இருக்கும் பொழுது எங்கெங்கெல்லாம் நம்ம செடி வைக்க போகிறோம் அப்படிங்கிறத கணக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி இந்த மாதிரி குழிகளை முதல்ல எடுத்துடணும். எந்த அளவுக்கு விதைகள் ரொம்ப முக்கியமோ அதை விட மிக முக்கியம் இந்த மண். ஏன்னா மண் சரியாக தயாராக செழுமையாக இருந்தால் தான் அந்த விதையும் எப்படிப்பட்ட விதையும் முளைக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கும். எனவே இந்த மாதிரி சின்ன குழி எடுத்து முடிஞ்ச அளவுக்கு நடு பகுதியில் கொஞ்சம் ஆழமாக போட்டுக்குங்க. மற்றதெல்லாம் கொஞ்சம் சின்னதாக போட்டுங்க. குழி எடுத்து ஓட்டை போட்டுக்குங்க கடப்பாறையால். அதுக்கப்புறம் இந்த ஓரத்தை இப்படி மண்ணை வச்சுருங்க. ஸோ இப்படி காலியாகவே விட்டுருங்க. ஒரு 3 நாள் 5 நாள் ஒரு வாரம் இந்தமாரி காலியாக விட்டுருங்க. விட்டதுக்கு அப்புறம் இந்த மாதிரி ஒரு குழி எடுத்ததுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள், நம்ம தண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அந்த பேரலில், இதுதான் காய்கறி பழ கழிவுகள் ஊறிக்கிட்டு இருக்குது. ஒரு வாரம் 10 நாளாக ஓடிக்கிட்டு இருக்குங்க. பாருங்கள் இந்த தண்ணியே என்ன வண்ணத்தில் இருக்குது பாருங்கள். ஏன்னா இதில் நிறைய மைக்ரோப்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய நுண்ணுயிர்கள், கோடிக்கணக்கான லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான நுண்ணுயிர்கள் இதில் வளரும். ஏன்னா இதில் அவ்வளோ சத்துக்கள் இருக்குது. இது என்ன பண்ணுறோம், அப்படியே எடுத்துகிட்டு வந்துட்டு ஒரு 2-3 நாள் இந்த மாதிரி ஊற்றிக்கிட்டே வாங்க. பாருங்க இன்னொன்று கூட ஊற்றிடலாம். கொஞ்சம் பெரிய குழியாக இருக்குது. நம்ம எருக்கஞ்செடி பாருங்கள் அழகாக வச்சுருக்கோம். இதுக்கும் அந்த மாதிரி எடுத்து போட்டோம். வாழைப்பழம் இது என்னென்ன பழங்கள் என்னென்ன காய்கறிகள் என்னென்ன களைச்செடிகள் இருக்கோ எல்லாத்தையும் இப்படி ஊற வைக்கணும். பார்க்கும்போது எப்படி இருக்குது பார்த்தீங்களா, செழுமையாக இருக்குல்ல. இதுதான் நுண்கிருமிகளுக்கு ரொம்ப பிடிச்ச தண்ணி. இது இப்படி வச்சுட்டு நம்ம 2 நாளைக்கு ஒரு இல்லை வாய்ப்பு இருந்தால் தினமும் கூட இந்த மாதிரி எடுத்துகிட்டு விட்டுட்டிங்கன்னா ஒரு 4-5 நாள் கழித்து உங்கள் விருப்பம்தான் எடுத்துகிட்டு, இப்போ நம்ம வச்சோம் இல்லையா, இதுக்கு முன்னாடி காணொலி பாருங்கள். ஒரு எருக்கஞ்செடி வச்சுருக்கோம், ஒரு வாழைக்கன்று வச்சுருக்கோம். இன்றைக்கி எத்தனை கன்று எடுத்துன்னு பார்ப்போமா, அப்படியே விளையாட்டா. இங்கே ஒரு கன்று எடுத்துருக்கோமா, இங்கே ஒரு குழி எடுத்துருக்கோமா, அப்படியே இந்த பக்கம் வாங்க. இங்கே பாருங்கள் களிமண் பூமிங்கிறதுனால ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி தண்ணி விட்டது. இது அப்படியே இருக்குது பாருங்கள். இது 2 குழி. இந்த இடத்துல இன்னொரு பழச்செடி தான் வச்சிடலாம். 3வது இங்கே பாருங்கள், இங்கே ஏன்னா எங்கெங்கே இடம் இருக்கோ சுற்றியில் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு வாழை இருக்குது, இது தென்னங்கன்று இருக்குது, இங்கே ஒரு முருங்கை இருக்குது, இங்கேயும் வாழைக்கன்று இருக்குது, இங்கே மாங்கன்று இருக்குது, இங்கே மல்லிகைப்பூ செடி இருக்குது. இப்படி சுற்றிலும் இருக்குது. இந்த இடத்துல மத்தியில் ஒரு இடம் இருந்தது. அதனால் இங்கேயும் ஒரு குழியை தோண்டி நம்ம அந்த ஊட்டச்சத்து தண்ணியை ஊற்றியாச்சு. இப்போ 1 2 3 குழி தோண்டியாச்சு. இதேமாரி முடிஞ்ச அளவுக்கு இன்னொரு 4-5 குழி தோண்டலான்னு இருக்கேன். இது ஒன்று எடுத்துருக்கோம். இப்போ அங்கே ஒன்று. இதுமாதிரி எங்கெங்கே இடம் இருக்கோ இதுமாதிரி தோண்டி வச்சிட்டிங்கன்னா நம்ம நர்சரின்னு நம்ம பார்த்திங்கள்ல, நம்மளுடைய செடிகள் போடக்கூடிய நர்சரி இதை காமிக்கிறேன் பாருங்கள். நாற்றாங்கால் பண்ணை தமிழில் இதை போட்டிருக்கேன் பாருங்கள். எவ்வளோ செடிகளை போட்டிருக்கேன் பாருங்கள். பார்த்திங்களா, நிறைய விதைகள் இருக்கு பாரு, போட்டு புது செடிகள் நிறைய முளைச்சிருக்கு. ஸோ இதெல்லாம் நம்ம என்ன பண்ணலாம், எடுத்துகிட்டு வந்துட்டு நேரம் கிடைக்கும்பொழுது அந்த குழியில் வச்சிட்டோம்னா அற்புதமாக முளைக்கும். ஸோ நீங்களும் முயற்சி பண்ணுங்கள். இந்தமாதிரி குழிகள் எடுத்து தயார்படுத்தணும் மண்ணை. நன்றி, வணக்கம்.